ஹாய்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட் டைம் ஸ்கின் கேர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே நான் நைட் டைமில் இந்த ஸ்கின் கேரை தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே நார்மலான ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, நான் எந்த ஃபேஸும் வாஷ் பண்ணல. அதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணல, சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலான ஒரு வாட்டரில் நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் லைட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு கிளென்சர் ஏன்னா செட்டாஃபிலோட ஜென்ரல் கிளென்சர் தான். ஸோ இது வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்குமே ரொம்ப சூட்டபுளான ஒரு கிளென்சர். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு செட் ஆகாது. பட் போக 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 கண்டிப்பாக உங்களுக்கு செட்டாஃபில் செட் ஆகும். செட்டாஃபிலோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பால் நுர இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். அதோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா குளிர்காலத்தில் எப்படி கெட்டியாக இருக்குமோ ஸோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ரொம்பவே செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ஆயிலி மாதிரி தான் இருக்கும். பட் அப்சர்வ் ஆனோடனே ரொம்பவே நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாகவும், நல்லா அதிலோட உள்ள விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை நல்லா அப்சர்வ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது. ஒரு ஸ்மெல்லும் கிடையாது அதில். இந்த கிளென்சர் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லிப் பாமோடது. லிப் பாம் பார்த்திங்கன்னா சாப்டெக்ஸோட லிப் பாம் தான். இது எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட ஐடியா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய லிப்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா மாய்ஸ்சரைசராக நல்லா ஒரு பிளாக் நெக்கில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீனும் மென்ஷன் ஆகிருக்கு. லிப் சன்ஸ்க்ரீன் மென்ஷன் ஆகிருக்கு, SPF-ம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் குங்குமாதி ஆயில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும். பட் ஆனால் மெயினாக கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலையில் குங்குமாதி ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் குங்குமாதி ஆயில் கிடைக்கும். இது பாட்டில் வேறு மாதிரி இருக்கலாம். பட் அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் ஏற்கனவே வேறு ஏதாவது வச்சுருந்த அந்த பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுருக்கனால அந்த பாட்டில் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்களோட ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஓப்பன் போர்ஸ்குள்ளே போய் நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது நம்மளோட ஸ்கின்னை. அதே மாதிரி ஆக்னி மார்க் இருக்குது அப்படின்னா அதை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. உடனே ரிசல்ட் கிடைக்காது. கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ண லாங் டைம் பெர்மனண்ட்டாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பிம்பிள் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணவே கூடாது. எந்த ஒரு ஆயிலுமே பிம்பிள்ஸ் இல்லை மறைஞ்சிருச்சு அதோட மார்க் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஈவன் டோன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆயிலு. இது பார்த்திங்க அப்படின்னா என்னோட நைட் கேர் தான் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஆயில் வைக்கிறதும் பார்க்கணும். ஏன்னா எனக்கு இதுக்கும் முன்னாடி ஹேர் இருக்கிறதுக்கும் இப்போ ஹேர் இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. இன்டேக்கும் எடுத்துக்கிறேன், வெளியேயும் நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். கண்டது கிடையாது. சீரம் மாத்திரம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஆயில் மட்டும்தான் நான் ஒரு 2 to 3 இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆயில் உங்களுக்கு என்னென்னு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். தலை கீழே குனிஞ்சு சேம் இதே போல் நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹேரோட நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இது மாதிரி அடியில் வேர்க்கால்கள் இருக்குது பார்த்திங்களா, வேர்க்கால்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கீழே அந்த நுனி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துலையும் நல்லா அப்சர்வ் பண்ணோன்னா அந்த வெட்டி இருக்கும் பார்த்திங்களா முடி, அது வந்து கம்மியாகிறத வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஆயிலியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி 2 times மட்டும் தான் தலை குளிக்கணும். ஆயில் வந்து மிடிலாக வச்சுக்கணும், அவ்வளோதான். இது மாதிரி ஹேர் பின்னி நான் மடக்கி போட்டுப்பேன். கொஞ்சமாக தான் இருக்கும் என்னோடய ஹேரு. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். 10 minutes ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயில் ஸ்கின்னியாக இருக்கீங்கன்னா 10 minutes யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி இல்லைன்னா 1 hour கண்டிப்பாக வச்சுருங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கும். என்னோடய ஃபேஸை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. செம்ம ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ